Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 719 part 1. ஓபன் பண்ணா அப்படியே ஊர் மக்களோட வாயை காட்டுறாங்க. எல்லாரும் டைனோசர் மாதிரி பொல்லந்தாமேனு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிக்கா பையன் அவ்வளவு கொடூரமா இருக்கான். அவன் காலை தாண்டி வர்றதுக்கே 3 நாள் ஆகும் போல. இதுல எங்க அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறது? லக் இருந்தா பொழப்போம், இல்லாட்டி சாவோன்னு சொல்லி எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுவாங்க. எங்க பிக்கா அடிக்கிறக்காண்டி கையெல்லாம் முறுகிக்கிட்டு கொல்லவெறியோட கூட்டுக்கிட்டு நிப்பான். அப்படி அவனை பாத்துக்கிட்டு இருக்க உசோப்பு மத்தவங்க எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள சாவு மணி அடிக்குது. இவ்வளவு சீக்கிரத்திலயா சாகணும்னு. ஆனா எப்படி பிளான் பண்ணி டைரக்டா கிங் கிட்ட போயிட்டான் பாத்தீங்களா? இவங்க எல்லாரும் சண்டை போறது அவனுக்காக தான். அப்ப அந்த கிங்க போட்டு தள்ளிட்டாலே இவங்க சண்டை போடுற வேகம் குறைஞ்சு போயிடும். அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம்ல. சமா பிளானிங். எல்லாத்துக்குமே கவலை, ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு. எலிசபெல்லோ பார்த்துட்டு, யோ பைரட் ஹண்டர் ஜோரோ, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு கேட்டா, அட பொறுமையா நான் இன்னொரு பிளான் பண்ணிட்டேன்னு அவன் நேரா ஆர்லும்பஸை மீட் பண்ணி, இதுக்கு முன்னாடி அவன் ஏகப்பட்ட பேரை அடிச்சு சும்மா விண்வெளிக்கே பறக்க விட்டான்ல, அந்த மாதிரி ஜோரோவை இப்ப தூக்கி வீசணுமாமா. அப்போ ஜோரோவோட பவர் அவனோட வேகமும் இருக்கும் போது எப்படியும் அந்த பிக்கா கிட்ட போய் சேர்ந்துருவான்ல. அதுக்கப்புறம் அவனை போட்டு பொழக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அங்க போன அந்த பிக்கா உடனே அடிச்சு காலி பண்றதை விட்டுட்டு, யோ கிங், உனக்கு வைக்க போறையா பொங்கு அப்படின்னு சொல்லி கிங்க பார்த்து கேவலமா இழிச்சுட்டு இருப்பான். அவர் இருக்கிற கடுப்புல கொப்பமாவனே என் கையில மாட்டினா உன்னைய கைமா பண்ணிடுவான்டாங்கிற மாதிரியே கூடுவாரு. அவன் எங்கத்த கையில மாட்டுறது? இவங்க வேணா போய் மாட்டிக்கலாம். அவன் ஆளுகெல்லாம் பிக்காவை சீரா பண்றாங்களாம். கமான் தலைவா, கமான் தலைவான்னு. அவனுங்களோட ஆசை கிங் ரிக்குவையும் காடு உசோப்பையும் நசுக்கணும். எவ்வளவு வில்லத்தனத்தோட திரியிறானுங்க பாருங்க. அதே நேரத்துல நேவி ஆளுகளோட தைரியம் தன்னம்பிக்கையா பாராட்டணும். ஏன்னா அவனை என்ன கிண்டுனாலும் வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சுமே சும்மா இல்லாம கையில விலங்கா வெட்டிக்கு தானே குண்டு இருக்குது, அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுன்னு தேவையில்லாம அவனை அட்டாக் பண்ணி காண்டாக்கி விட்டுருவானுங்க. அவன் சிம்பிளா என்னடா கொய்யாலைகளா என்னையவே அட்டாக் பண்ணிக்கலான்ட்டு ஓங்கி ஒரு மிதி வைப்பான். அந்த போர்ஸ்ல ஒரு ஊரே அங்க பறந்துகிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, வயசானவங்க, லேடிஸ், குழந்தைங்கன்னு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அத்தனை பேரும் படாத பாடுபட்டு திருச்சடிச்சு போய் விழுவாங்களா. அதனால ஏகப்பட்ட பேருக்கு காயம், எத்தனை பேர் செத்தாங்கன்னே தெரியல. எப்படி அவங்க நாட்டு பிரஜைகளை அட்டாக் பண்றாங்கன்னு கிங்க கடுப்பாயி, நிறுத்துடா கோமுட்டி தலையா, உன்னோட டார்கெட் நான் தானே, வாழே இங்க வாழ, எதுக்குல தேவையில்லாம ஊருக்குள்ள குழப்பம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சாவ வாண்டடா வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு இருக்காரு நம்ம தலைவர். அவனுமே சரி ஓகே சாவணும்னு ஆசைப்படுறாரு, கழுதைய செஞ்சு விட்டு போக வேண்டியதானேன்ட்டு நேரா அவர்கிட்ட வந்துருவான். கிங்க உடனே டேங்க் கிட்ட அங்க இருக்க எல்லா மக்களையுமே காப்பாத்த சொல்லுவான். அவரை கொள்றங்கிற பேர்ல அங்க இருக்க மக்கள் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த லூசு பயிலாச்சும் பேய பார்த்த மாதிரி ஓட வேண்டியதானே. அதை விட்டுட்டு பந்தியில பாயாசத்துக்கு வெயிட் பண்ற மாதிரி நின்றுட்டு இருப்பானுங்க. அவன் அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு வருவான். அவன் வர்ற வேகத்திலேயே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இவங்கள கண்ணா பின்னான்னு போட்டு நசுக்கிடுவான்னு. அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து அடிச்சு புரண்டு நிக்காம ஓடுவாங்க. கிங்கு என்னானாலும் ஒரு கை பாத்துடலாங்கிற மாதிரி ரெடியா நின்னுட்டு இருப்பாரு. உடனே டேங்க், கிங்கு வாங்க நம்ம முதல்ல போலாம், இல்லன்னா உங்க உசுருக்கு தான் ஆபத்தும்பான். அவன் தேடி வர்றதையே இவரைத்தான். இவரும் போனாருன்னா வளைச்சு வளைச்சு அட்டாக் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் டேங்க் கிட்ட வியோலாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து கீழே இறங்க சொல்லுவாரு. ஏன்னா இப்போதைக்கு இவரு மட்டும்தான் இங்க இருந்து இதை தடுத்தாகணும், வேற வழியே இல்ல. அங்க மக்கள் எல்லாத்துக்குமே கிங்க விட்டுட்டு போறமேனு கொஞ்சம் கவலை தான். வேற என்ன பண்றது, தப்பிக்கணும்னா இதைத்தானே பண்ணி ஆகணும். சரி இவங்க எல்லாம் அப்படி தப்பிச்சு ஓடுற வரைக்கும் அந்த பிக்கா என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருப்பான். எல்லாரும் மொத்தமா சாவுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கைய ஓங்குவான். உசோப்பெல்லாம் பீதியோட உச்சகட்டத்துல இருப்பான். ஆத்தாடி ஆத்தா, அவன் கையே ஒத்த ஊருக்கு இருக்குதே, அதை வச்சு அடிச்சான்னா பாடி பார்ட்ஸ்ல எதுவுமே தேராதையான்னு. இப்படி இங்க அவன் அடிக்க போறத பார்த்து எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் ஆர்லும்பஸ் ஜோரோவை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அவங்கிட்ட கடைசியா ஒரு டைம் கேட்டுக்குவான். ஏன்னா இந்த டெக்னிக் வந்து ஒருத்தங்களை சேஃப்டியாலாம் தூக்கிட்டு வீசுறது கிடையாது, அட்டாக் பண்றதுக்குன்னே கத்துக்கிட்டது. அப்படி இருக்கும்போது ஜோரோக்கு என்ன ஆகும் ஏதாவும் அவனால உத்தரவாதம் தர முடியாது. ஏதாச்சும் பிரச்சனைனா நீ தான் பாத்துக்கணும், உனக்கு ஓகேவான்னு கேட்பான். வெட்டித்தனமா பேசிட்டு இருக்காரா விளங்காத முண்டோம். அங்க அவன் அடிச்சு காலி பண்ணிடுவான். டைம் இல்ல தூக்கிட்டு வீசும்பான். இங்க பிக்கா, நான் உங்க எல்லாத்தையுமே மொத்தமா ஒரே அடியில கொல்ல போறேன், சாகருக்கு தயாரா இருங்கன்னு டயலாக் விட்டுட்டு இருப்பான். அவன் அடிச்சா கூட வாங்கிக்கலாம், ஆனா பேசி பேசி எல்லாத்தையும் பயமுறுத்துறான் பாத்தீங்களா, அதுதான் தாங்க முடியல. இங்க ஜோரோ அவனை பொழந்து கட்டுறதுக்காண்டி ரெடியா வெயிட்டிங்ல இருக்கான். அந்த டைம் ஆர்லும்பஸ் அவனோட பவர்ஸை திரட்டி வீசுறதுக்கு முக்கிட்டு இருப்பான். இங்க இந்த பிக்காலி மண்டையா ஓங்கன கைய வச்சு அடிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு பேசிட்டே தான் இருப்பான். நீ இனிமேட்டு கிங் இல்ல, எங்களோட கிங் தான் கிங், நீ ஒரு டுபாக்கூரு அப்படி இப்படின்னு கிங்க எவ்வளவு கொச்சா திட்ட முடியுமோ அவ்வளவு பச்சையா திட்டிட்டு இருப்பான். இங்க முக்கனவன் வீச போவான், அங்க கைய ஓங்கினவன் குத்த போவான். எப்படியா அட் டைம்ல நடக்கும். இவ்வளவு நேரம் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைச்ச ஊர் மக்கள்லாம் கிங்கு காண்டி நாங்க சப்போர்ட் பண்ணுவோன்னு அவன் கூடவே வந்து நின்னுக்குவாங்க. சூப்பர்ல, ஒரு கிங்குன்னா இப்படித்தான் இருக்கணும், நாங்க யாரும் எங்க கிங்க சாக விட மாட்டோம் அப்படி இப்படின்னு வேற கோஷம் போடுவாங்க. அவருக்கே ரொம்பவும் கஷ்டமா போயிடும். உடனே பிக்கா பார்த்துட்டு, என்ன கிங் இருக்கு, உன் மேல இருந்த எல்லா கெட்ட பேரையுமே நீ ஒரே நாள்ல சரி பண்ணிட்ட போல, மறுபடியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டியே அப்படின்னா இவங்களுமே உன் கூட சேர்ந்து சாக போறாங்களான்னு கேட்பான். கிங்கு
கடுப்பாய் எல்லாத்திட்டையும் கத்துவாரு. தப்பிச்சு ஓட வேண்டியதானே, எதுக்காக திருப்பி வந்தீங்க? இப்ப பாருங்க, தேவையில்லாம நீங்களும் சாகணும் பாரு. எல்லாருமே முணுமுணுன்னு பேசிக்குவாங்க. மொத்தத்துல அவரை விட்டுட்டு போக மாட்டோம்பாங்க. உடனே பிக்கா என்ன பண்ணுவான், அவங்க எல்லாத்தையுமே மண்டைய கழுவுற மாதிரி, இவெல்லாம் ஒரு கிங்கா, அவனோட கண்ட்ரிய கூட அவனால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அவனுக்கு போய் எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, இந்த கண்ட்ரியோட எனிமீஸ கூட அந்த ஆளால ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த ஆளு கிங்கா இருக்க தகுதியே இல்லாதவன். நீங்க மட்டும் அவரை விட்டுட்டு போகலைன்னா அவரோட சேர்த்து வச்சு உங்க எல்லாத்தையுமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஓங்கி அடிக்க வருவான். உசோப்பெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஒரு டவுனே என்னை அடிச்சு சாகடிக்க போதே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் போது இங்க ஆர்லும்பஸ் பயங்கரமா பவர் எடுத்து கில்லர் பவுலிங்னு சொல்லிட்டு வேகமா தூக்கிட்டு வீசுவான். அப்படியே நம்ம ஜோரோ மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போவான். அவனுக்கே டவுட் முழுசா போய் சேர்வானான்னு. இங்க ஜோரோ போற வேகத்துக்கு அவனால நிமிந்து கூட பார்க்க முடியல, அவ்வளவு வேகம். ஆனாலும் கஷ்டப்பட்டு கத்தியெல்லாம் எடுத்து ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி 3 ஸ்வாடையுமே அட்டாக் பண்ண ரெடி பண்ணிடுவான். இங்க கரெக்டா பிக்கா அடிக்கலான்னு போகும்போது கடைசியா கிங் சொல்ற வார்த்தை, என்னால இந்த கண்ட்ரியும் காப்பாத்த முடியல, உங்க யாரையுமே காப்பாத்த முடியல, அதனால கண்டிப்பா நான் திருப்பியும் கிங்கா இருக்க மாட்டேன், எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, என்னால முடிஞ்சா நான் பண்ணேன்னு சொல்லி தொண்டைகளையே கத்துவாரா. அங்க ஜோரோ பாத்தீங்கன்னா சும்மா பாஞ்சு வந்துகிட்டு இருப்பான். வரவன் கத்தி அலேக்கா அலைன் பண்ணி 3 ஸ்வாட் ஸ்டைல்னு சுத்த ஆரம்பிச்சிருவான். இங்க கிங் டைலாக நிப்பாட்டுற மாதிரி இல்ல, யாரையுமே சாகடிக்காம நாட்டை ரூல் பண்ண கூடாதுன்னா அப்படின்னா நான் சாக தயாரு, ஒரு நேஷன்ல இருக்க மக்களை கொன்னுதான் நம்ம வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை, என்ன வெங்காயத்துக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் சாக போறாங்க, பட் இருந்தாலுமே நீங்க தான் எங்களோட கிங் ஆஹா ஓஹோம்பாங்க. பிக்கா இருந்துட்டு டேய் இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்க போறது இல்ல, அப்புறம் என்னடா கிங்கு பொங்குன்னுட்டு, இவன மாதிரி எல்லாம் ஆளுங்க வரலாற்றுல இருந்தா கண்டிப்பா சாகத்தான் செய்யணும், அதனால எல்லாம் செத்து போங்கன்ட்டு கைய ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு. கிங் எல்லாம் எப்போ சாக ரெடி ஆயிட்டாரு. அப்படியே வளைச்சு காட்டுவாங்க. எல்லாரோட மூஞ்சிலையும் பயங்கரமான பதட்டம். அப்பதான் நம்ம ஜோரோ பில்ஃபோல்டு வேர்ல்டு ட்ரிக்லியோகோசம்னு சொல்லி அவனோட வயிற்றுலயே ஒரு போர்டு, அப்படியே அவனோட பாடி 2ஆ பலந்துடும். இப்படி ஒரு ட்விஸ்ட அவனும் எதிர்பார்க்கல, அங்க இருக்க யாருமே எதிர்பார்க்கல. ஒரு வழியா ஜோரோ சாதிச்சிட்டான்ல. இத லைவா பார்த்த பார்த்தலோமியோட மூஞ்ச பாருங்க, அப்படியே பிதுங்கிருச்சு. அவன் மட்டும் இல்ல, அங்க இருக்க அத்தனை பேருமே ஆடி போயிருவாங்க. ஏன்னா இப்படி ஒரு வெட்டு வில்லுன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே வெட்ட போட்டு அவன் 2ஆ பிரியும் போது அந்த கேப்ல நம்ம தலைவன் டிராவல் பண்ணி போவான். எப்படி மாசா கெத்தா. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.